ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, டைலரிங் கிளாஸ் கண்டினியூ விலாக் தான் பார்க்க போகிறோம். இடையில வீடியோவே போடலை, எனக்கு டைமே கிடைக்கல, ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு டேஸ் எல்லாமே. அதனால் வந்துட்டு வீடியோவே போட முடியல. என்னோடய வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் அவங்க கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. போர்டில் மெஷர்மெண்ட்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். நோட்டில் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நியூஸ் பேப்பரில் தான் அவங்க கட் பண்ண சொல்லுவாங்க. மெஷர்மெண்ட் படி கரெக்டாக கட் பண்ணி காட்டிடுவோம். வீட்டில் வந்து தான் கிளாத்தை கட் பண்ணி மெஷர்மெண்ட் படி கிளாத்தை கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு அங்கே வீட்டில் வந்துட்டு மிஷின் இல்லாதவங்க கையில் தான் தைக்கணும். நான் இது வரைக்கும் கையில் தான் தைச்சிட்டு இருந்தேன். மிஷின் இல்லாதனால இப்போ வந்துட்டு புது மிஷின் வாங்கிட்டேன். இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது மிஷின் இல்லாதனால. அங்கே கிளாஸில் வந்துட்டு ஒரு 1/2 hour தான் மிஷின் கிடைக்கிது. என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால் புது மிஷின் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்ஸ்கர்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டு பாவாடை சட்டையிலாம் ஒரு கவுன் மாதிரி, பட்டு பாவாடை சட்டையில் போடுவாங்கள்ல ஒரு கவுன் மாதிரி, அது மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இன்னும் எதுவுமே ரெடி பண்ணல. பெண்டிங் 2 ஒர்க் இருக்குது, முடிக்கணும். ஃபஸ்ட் வந்து இப்படி தான் நியூஸ் பேப்பரில் நாங்கள் கட் பண்ணி அவங்கள்ட்ட காட்டுவோம். வீட்டில் வந்து தான் கிளாத்தை கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு காலைல போய்ட்டு காட்டுவோம். கரெக்டாக இருக்கும் எல்லாமே. நிறைய வந்துட்டு கிளாஸ் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. நியூஸ் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி பின் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு இப்போ தையல் மிஷின் வாங்கிட்டேன். தையல் மிஷின்லேயே பெரிய மிஷின் தான் வாங்கியிருக்கேன். இதான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. சின்ன மிஷின் வந்துட்டு அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு மிஷின் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அமௌண்ட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கடையிலேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையுமே நான் வெள்ளிக்கிழமையே வந்துட்டு மிஷின் வாங்கிட்டேன். ஆஃபரில் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி வாங்கினேன். கொஞ்சம் ஆஃபரில் கிடச்சிச்சு, அதனால் வாங்கிட்டேன். சின்ன மிஷினில் தான் நான் கற்றுக்குறேன். ஆனால் வந்துட்டு பெரிய மிஷின் தான் வாங்க சொன்னாங்க. அதுதான் லைஃப் லாங் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. ப்ளவுஸில் லேஸ் அடிக்கிறது, ஜீன்ஸ்லாம் வந்துட்டு இதில் தான் அடிக்க முடியுமா, சின்ன மிஷினில் அடிக்க முடியாதான். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் அமௌண்ட் பரவாயில்லன்ட்டு, கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு பெரிய மிஷினே வாங்கியாச்சு. இன்னும் நான் வந்து பெடல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தைக்க ஆரம்பிக்கணும். வெள்ளிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். மிஷின் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.